ஹிந்துங்கிறது என்னது? அது ஒரு ரிலிஜனா? இப்ப உண்மையை சொல்லணும்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு மகா பெரிய குழப்பம். ஒவ்வொருத்தரும் ஒரு ரிலிஜன் சொல்றானேன்னு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. கவர்ன்மெண்ட் ஆர்டர். அரசு உத்தரவு இஷ்யூ பண்ணாங்க. அதுல சொன்னாங்க, ஜொராஸ்ட்ரியன்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இவங்க 3 பேரை தவிர மற்ற எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் ஹிந்துன்னு இனிமே கூப்பிடுவோம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஹிந்துங்கிறது வந்து ஃபெடரேஷன் கூட கிடையாது. அது ஒரு கான்ஃபெடரேஷன். அதுல வந்து இந்த எல்லாம் காம்பனன்ட்ஸ், சனாதனம், சைவம், வைஷ்ணவம், சாக்கியம், ஜைனம், பௌத்தம், இது மாதிரி நாத்திகம் எல்லாமே வந்து அதனுடைய காம்பனன்ட். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்துயிசம் இருந்துன்னு சொல்றது வந்து மக்களை ஏமாத்துறது. சனாதனம் தான் ஹிந்துயிசம்னு சொல்ல வந்தால் அப்போ மற்றதுக்கெல்லாம் வந்து ஹிந்துயிசில் இடமே இல்லாமல் போயிடுது. ஆனால் நீ சைவன் நான் வைஷ்ணவன் என்னைக்கு பேசுகிறாங்களோ அப்போ அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த ஹிந்துயிசில் வந்து இத்தனை உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதை வந்து இந்தியா கூட்டணியில் வந்து ராகுல் ஹேஸ் ஃபவுண்ட் த ரைட் வெப்பன். பொலிட்டிக்கலி ஹி ஹஸ் ஃபவுண்ட் த ரைட் வெப்பன். நீங்கள் ஹிந்துத்துவாங்கிற பேரில் சில பேரை மட்டும் அதிகாரத்தில் உட்கார வைக்க பார்க்குறீங்க. இந்து மதத்தை சேர்ந்த பல பேரையே என்னென்னைக்கும் வந்து செகண்டரி டெரிஷரி பொசிஷனில் உட்கார வைக்க பார்க்குறீங்கன்னு சொல்கிறாரு. அது சரிதான். ஆனால் யார் அப்படி அமர வைக்கப்படுகிறார்களோ என்று அவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் அதை உணர வேண்டும். மத்திய பிரதேசத்தில் ஓபிசி வந்து ஓட் ஷேர் வந்து பிஜேபிக்கு தான் அதிகமாக இருக்கு. அப்போ மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் ரூட்ல போய் நீங்க கன்வின்ஸ் பண்ணாருடைய மக்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாமும்னு சொல்லுங்க அப்படின்னு பிஜேபி டிமாண்ட் பண்ணால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிஜேபி ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டோம். சண்டையில் மக்களுக்கு நன்மை விளைஞ்சதுன்னா ஐ எம் ஹாப்பி. தட் இஸ் டெமோக்ரஸி. அந்த யுத்தம் வர வேண்டும். அதுதான் உண்மையான யுத்தம். வாஜ்பாய் இருந்த பீரியட்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோனியா அவர்களும் சரி, கருணாநிதி அவர்களும் சரி, அந்த ஒரு கூட்டணி விஷயத்துல ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்து கரெக்டான ஒரு ஆளுமையில கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா இப்ப மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு. இந்த இடத்துல இந்தியா கூட்டணியை ப்ராப்பரா ஒரு தலைமையா இருந்து பொறுப்பேற்று கொண்டு போறதுக்கு சரியான ஆள் இல்லை இந்தியா கூட்டணியில அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பிரதமர் மோடியை வாஜ்பாயை வீழ்த்தின அளவுக்கு மோடியை வீழ்த்த முடியலன்னு எடுத்துக்கலாமா? வாஜ்பாயுடைய பிஜேபி வேற, மோடியுடைய பிஜேபி வேற. மோடியுடைய வாஜ்பாயிட்ட வந்து ஹி பிளேட் அ ஜென்டில்மேன்ஸ் கேம். வாஜ்பாய் விளையாண்டது வந்து டெஸ்ட் மேட்ச். ஓ, அந்த கம்பாரிசனே கூடாது அப்ப. இல்லை, கம்பேரிசன் சொன்னீங்கன்னா சொல்லணும். வாஜ்பாய் விளையாண்டது டெஸ்ட் மேட்ச், இவர் விளையாடுறது T20. ரெண்டு ஒன்று கிடையாது. வின்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட், மீன்ஸ் நெவர் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி இவங்க வாஜ்பாய் அப்படி செய்யலை. குஜராத்தை பற்றி வாஜ்பாய் என்ன சொன்னார்? நொந்து போய் ராஜதர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். குஜராத்தில் 2002 கலவரம் நடந்தபோது ஹி வாஸ் நாட் சப்போர்ட்டிங் இட். இது சரியில்லைன்னு தான் அவர் ஃபீல் பண்ணார். அதனால் அவர் இருந்த மனநிலை வேற, இன்னைக்கு இருக்கவங்களுடைய மனநிலை வேற. ஒரு பிரதமர் வந்து இப்போ கர்நாடகா எலெக்ஷனில் ஜெய் ஹனுமான் சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு ஒரு பிரதமர் சொன்னார்னா என்ன சொல்றதுக்கு இருக்கு இந்த நாட்டில்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப சின்ன லெவலில் பாரத் சேவாசிரம்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி அவங்க நல்ல இந்த ஃப்ளட் ரிலீஃப் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை பார்ப்பாங்க. ராமகிருஷ்ணா மிஷன், நான் ஹவுராவில் கலெக்டராக இருந்திருக்கேன். ராமகிருஷ்ணா மிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கட்டாவில் தான். தேர் ஆல் வெரி ஆனஸ்ட் பீப்புள். ராமகிருஷ்ணா மிஷன் மங்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க. ஆனால் என்னுடைய ஒப்பீனியனில் கொஞ்சம் லைட் பேக், விரிட்னு சொல்லி போக மாட்டாங்க. பாரத் சேவாசிரம் வந்து உடனடியாக அங்கே போயிடுவாங்க, அளப்பரிய சேவை செய்வாங்க. அதனால எனக்கு அவங்க கூட நல்ல தொடர்பு இருந்தது. குர்பானின்னு ஒன்று இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, குர்பானி. அந்த குர்பானி வந்து நாங்கள் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எல்லா குர்பானியும் இது வரைக்கும் எங்கே குர்பானி கொடுத்தாங்களோ அங்கே மட்டும்தான் நார்மலாக கொடுக்கணும். ஆனால் புதுசாக ஒரு இடத்துல முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியை வந்து அங்கே குர்பானி நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது மாதிரி ஒரு இடம் இருந்தது, நான் கலெக்டர் இருந்த இடத்துல. அந்த ஒரு இடத்துல நான் வந்து குர்பான் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தேன். ஆனால் ஒன்று சொன்னேன், உங்களை சுற்றி வந்து ஹிந்து லொக்காலிட்டி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒட்டகம் அல்லது மாடு இதெல்லாம் வந்து பலி கொடுத்தீங்கன்னா அந்த மீட் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. வெளியில் எடுத்துகிட்டு போனால் அதில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் லொக்காலிட்டிக்குள்ளே தான் இருக்கணும், எழுதி கொடுக்கணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்படி தான் கண்டிஷனோடு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க.